என்ன எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் அதான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு நரியோட கதை. நரி எல்லாரும் பார்த்திருக்கோமா? நரிக்கு ஒரு காட்டு விலங்கு. நரி ரொம்ப புத்திசாலித்தனமா தந்திரமா நிறைய வேலை எல்லாமே பார்க்கும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போவோமா? ஒரு காட்டுக்குள்ள ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரிக்கு ரொம்ப பசிச்சுது. அந்த நரி சுத்தி 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 எல்லா இடத்துலயும் போய் சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தது. அந்த நரிக்கு எந்த சாப்பாடுமே அன்னைக்கு கிடைக்கல. சரி, ரொம்ப அந்த காடு எல்லா இடத்துலயும் சுத்திடுச்சு. காட்டுக்கு வெளியிலயும் கொஞ்சம் இடத்துக்குலாம் அப்படியே வந்து சுத்தி பார்த்தது, ஏதாவது சாப்பிடுறது கிடைக்குமா அப்படின்னு. அப்ப பக்கத்துல ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்த தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல அவர் வந்து திராட்சை பழம் விவசாயம் பண்ணியிருந்தாரு. திராட்சை பழம் எப்படி விவசாயம் பண்ணுவாங்க தெரியுமா? திராட்சை ஒரு கொடி வகை பழம். இந்த கொடி வந்து மேல படர்ந்து இருக்கும். நிறைய குச்சி எல்லாம் வச்சு அது மேல படர விட்டுருப்பாங்க. இந்த திராட்சை பழம் எல்லாம் நல்லா பழுத்து அப்படியே நல்லா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இந்த நரிக்கு அதை பார்த்தோம்னா சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தது. அது அப்படியே நல்ல பழமா வேற இருந்ததா. நரிக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அது எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு அது முயற்சி பண்ணுச்சு. திராட்சை பழம் மேல தொங்கிட்டு இருக்கு. நரி வந்து குதிச்சு குதிச்சு பார்த்துச்சு. ஒவ்வொரு தடவை குதிக்கும் போதும் வாய் ஆன்னு திறந்துட்டு அப்படியே குதிச்சு குதிச்சு அந்த திராட்சை பழத்தை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அதுவும் ஒரு 4 தடவை 5 தடவை ரொம்ப தடவை முயற்சி பண்ணி பார்த்துருச்சு. ஆனா அந்த திராட்சை பழத்தை அந்த நரியால சாப்பிடவே முடியல. ரொம்ப நேரம் முயற்சி பண்ண உடனே இந்த நரி என்ன பண்ணுச்சு, ரொம்ப சோர்ந்து போய், அதுக்கு ஏற்கனவே ரொம்ப பசிச்சிருந்ததா, அதனால அது ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு சிச்சி இந்த பழம் புளிக்குது, நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி காட்டுக்குள்ளேயே வேற ஏதாவது சாப்பிடுறதை தேடலாம் அப்படின்னு போயிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? நமக்கு கிடைக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம வந்து வெறுக்க கூடாது, அதை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் நமக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே முயற்சி செய்ய செய்ய கட்டாயம் நமக்கு கிடைக்கும். ஆனா குறை சொல்லாம வெறுக்காம அதை முயற்சி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வேற ஒரு கதையோட நம்ம பார்க்கலாம்.